நீங்கள் கிராஷ் டயட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க. நிறைய பேர் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது வந்து இப்போ ரொம்ப ஃபேன்சியாக போகிறத தாண்டி இது வந்து வெயிட் லாஸ்க்குன்னு இல்லாமல் நம்ம உடல்லையுமே நிறையா ஒரு பெனிஃபிட்ஸை கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்? பொதுவாக அக்யூபங்க்சர் அப்படிங்கிற இந்த சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மனிதரோட ஆரோக்கிய வாழ்வுக்கு வந்து நம்மளோட உணவு அண்ட் அதை நம்ம எப்படி அந்த உணவை வந்து ஹேண்டில் பண்ணுறோங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ எந்த சீசனுக்கு எந்த உணவு சாப்பிடணும், ஒரு நாளில் எந்த டைமில் சாப்பிடணும் அப்படிங்கிறத கூட இந்த சயின்ஸ் சொல்லுது. சில ஜீரண உறுப்புகள் எந்த நேரத்தில் நமக்கு வேலை பண்ணுதோ அந்த நேரத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தான் நமக்கு ஜீரணம் ஆகும் அப்படின்னு. பட் இப்போ இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பற்றி பொதுவாக சொல்லணும்னா நம்ம கல்ச்சர்லேயே இந்த சிஸ்டம் வந்து ஆல்ரெடி இருந்திருக்கு. ஸோ ஈவினிங் 6 மணிக்கு மேலே ஹெவியான டயட் சாப்பிட்ற பழக்கம் வந்து நம்மளோட முன்னோர்கள் யார்கிட்டையுமே கிடையாது. இன்ஃபேக்ட் அப்போ ஒரு ஹெவியான ஃபுட் சமைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸே நமக்கு கிடையாது. ஸோ ஒரு பிக் மீல், ஒரு நல்ல உணவு, ஆரோக்கியமான உணவை நம்ம சாப்பிடணும் ஹெவினா அதுக்கு லஞ்ச் வந்து ஒரு அப்ரோப்ரியேட்டான டைம். ஸோ நிறைய பேர் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை கூட பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைம் ஜோனில் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இது பொதுவாக எப்போ இது நல்லா ஒர்க் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈவினிங் 6க்கு அப்புறம் நான் ஒரு ஹெவி மீல் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கு உதவி பண்ணும். ஆரோக்கியத்திற்கு நான் சொன்ன அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 மணிக்கு மேலே எந்த டைஜஸ்டிவ் ஆர்கனுமே அக்யூபங்க்சர் சயின்ஸ் படி ஃபங்க்ஷன் ஆகலை. ஸோ அப்போ நம்ம ஒரு ஹெவி மீல், ஒரு அவுட் சைட் ஃபுட், ரொம்ப ஆயில் ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கக்கூடிய உணவை நம்மளால் ஜீரணிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபுட் நம்ம சாப்பிடணும் போது ஐடியல் டைம் லஞ்ச். இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை கரெக்ட் பண்ணாலே நமக்கு வந்து டயட்டிங் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும்.